சாந்தி வாங்க மாப்ள, நல்லா இருக்கிறீங்களா? இப்பதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதுங்களா? சரி சாந்தி, சாந்தி வந்து பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இந்த தங்கச்சி வீட்டுக்கு வரதுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சதா? ஓ அப்படியே இல்ல கண்ணே. நாட்டு மாடு வேற கண்ணு போட்டுச்சா, அதான் நீ ஆசையா வந்து செம்பகம். ஆமாண்ணா போட்டுச்சு, அதான் நீ சீம்பலாம் காய்ச்சி. அதுக்கு உங்க அண்ணி உனக்கு பிடிக்குமானே அதுல செஞ்சு கொடுத்துருக்கான். ஐயோ அக்கா ஆசையா தந்துருக்கேன். என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் கூட பாரு பாக்குறாரு அண்ணே. எனக்கே பத்தாது, நான் வச்சு சாப்பிடணும். சரியா? சும்மா அவருக்கு கொடுன்னு சொல்லிட்டு இருக்காத. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுங்க ஒண்ணு. சரிங்க மாப்பிள்ள. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாப்பிள்ள சித்ராவெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாப்பிள்ள. எல்லாம் நம்ம சாந்தி வந்த நேரங்க, என் மன சாந்தி அடைஞ்சிருச்சுங்க. சரி மாப்பிள்ள, பிசினஸ் அப்படி போகுது? அதுக்கு என்னங்க மாப்பிள்ள, அருமையா போயிட்டு இருக்குது. ஓகே, அதான் மகாலட்சுமி இந்த வீட்டுல கால் வச்சோன்னா லட்சுமி கொட்டோ கட்டுன்னு கொட்டிட்டு இருக்குதுங்க. தங்கச்சி வேலை வேலைக்கு நல்லா சமைச்சு போறாள்ல, செல்லமா வளர்த்துட்டேன் அதனால. அதெல்லாம் மாப்பிள்ள எந்த குறையும் இல்லைங்க, அருமையா சமைக்குதுங்க. என்னடி காப்பி கள்ளி தண்ணி மாதிரி இருக்குது மாப்பிள்ள. என் தங்கச்சி போட்ட காப்பி நல்லா தான் இருந்துச்சு. என் பொண்டாட்டி போட்ட காப்பி நல்லா இல்லைன்னு சொன்னேன். என்னடி உதட்டுல காயா? ஆமா, நீ எனக்கு பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா? மாப்பிள்ள, நான் ஆசையா வளர்த்த தங்கச்சி, தயவுசெய்து தப்பா பேசாதீங்க. அவ நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. அவளை திட்டுவேன், அடிப்பேன், மாப்பிள்ள. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் அடிக்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் முன்னாடியே உன்னை அடிக்கிறான் உதைக்கிறான், அதை பார்த்து நான் சும்மா நிக்க சொல்றியா சந்தி? அவரு ஏன் புருஷன், என்ன அடிப்பாரு உதைப்பாரு அடிப்பாரு. இங்க பாரு, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ. போன்னு சொல்றேன். தங்கச்சி இங்க பாரு, தங்கச்சி தங்கச்சின்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. உன் தங்கச்சி நல்லா வாழணும்னா மரியாதையை வெளியே போ. நான் பத்திரகாளியா மாறி உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளறதுக்குள்ள நீயா போனா உனக்கு மரியாதை. நீ என் மேல வச்சிருக்க பாசெல்லாம் வேஷம். போ வெளியே. போறமா போறேன். நில்லு. கடைசியா ஒண்ணு சொல்றேன், அதையும் கேட்டுட்டு போ. உன் தங்கச்சி வாழா வெட்டி அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைச்சீனா இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. அதே மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. போ வெளியே. கோய் சபாஸ்ரீ பொண்டாட்டி சபாஸ். நீ ஒரு வீர தமிழச்சிங்கிறத நிரூபிச்சுட்ட. முன்னணைய கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டிய. நம்ம கபிலர் மலையில எல்லா பொண்ணுகளும் என்ன நினைக்கிறாங்களோ
அத நீ நினைச்சிருக்க. என்ன தெரியுமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அது மாதிரி நீ இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்ட விளங்கி இருக்கிற. உண்மையிலேயே சொல்றேன்டி, உண்மையிலேயே சொல்றேன்டி, உண்மையிலேயே சொல்றேன்டி. நீ வீர தமிழிச்சுதான். ஆனா இப்ப கொஞ்சம் சுதி இறங்கி போச்சு. போய் அப்படியே ஒரு படிச்சுட்டு வந்து அப்பார வச்சுக்கிறேன்டி உன்ன.